ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மண்கலவை வீடியோ தான் பார்க்க போகிறோம். மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 சட்டி மண் எடுத்திருக்கேன். 6 சட்டி மண்ணுக்கு ஒரு 3 சட்டி கோகோ பீட்டு. இந்த நம்ம சாந்து குழப்பம்ல அந்த மண் சட்டிக்கு தான். அதோட என்ன செஞ்சுருக்கோம், ஒரு சட்டி வந்து இது போட்டிருக்கோம். என்னது மாட்டு சாணத்தோட தொழு உரம் போட்டிருக்கோம். மாட்டு சாணத்தோட தொழு உரம் போடுறதுனால நம்ம வந்து என்ன செய்ய வேண்டியதில்ல, மண்புழு உரம் போட வேண்டியதில்ல. ஏன்னா தொழு உரம் போடுறோம்ல, அதிலே நமக்கு மண்புழு வந்து உருவாகிரும். அதோட இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னாக்கும், நம்ம அந்த பயோ பாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மெரிக். ஏன்னா ட்ரைகோடெர்மெரிக் வந்து வேரழுகல் வராம இருக்கு காக்கிறதுக்காக. இன்னும் 2 வந்து அது வந்து பயிர் ஊக்கியா நமக்கு செயல்படும். அசோஸ்பைரிலமும், சூடோமோனாஸும். அத தான் இப்ப என்ன செய்ய போறோம், அது வந்து 300 கிராம் பாக்கெட்டு. நீங்க பார்க்குறீங்களா, அந்த பாக்கெட் வந்து 300 கிராம் பாக்கெட்டு. அதில வந்து நம்ம 100, 100 கிராம் மட்டும் போட போறோம். ஏற்கனவே அன்னைக்கு வந்து நம்ம 50, 50 கிராம் எடுத்துட்டோம். அதனால இப்ப அது வந்து 100, 100 கிராம் பாதி, பாதி மட்டும் போட்டோம்னா சரியா வரும். அத தான் இப்ப எடுத்து ஒண்ணு ஒண்ணா நாம உள்ள போட போறோம். 100, 100 கிராம். இதே நல்லா போட்டு நம்ம கலந்து வச்சிட்டோம்னா சரி, செடி நல்லா சிறப்பா வரும். நம்ம ஒரு 1 மாசத்துக்கு எந்த ஒரு உரமுமே என்ன செய்ய வேண்டியதில்ல, போடவே வேண்டியதில்ல. இத போட்டாலே போதுமானது. பாதி போதும். பாதி வச்சுரு. அடுத்து இன்னொரு அடுத்தாப்புல அது என்னது தம்பி? ஆ. பயோ பாக்டீரியா அந்த இது வந்து பாஸ்பரஸ் இது கிடைக்கிறதுக்காக. இதுல வந்து நிறைய தழைச்சத்துக்கள் கிடைக்கும். இது நல்லா பயிருக்கு செழிப்பா வளர்றதுக்கு. நம்ம வந்து வெண்டைக்காய் விதை, சீனரக்காய் விதையெல்லாம் போட்டோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் முளைச்சு வந்துருச்சு. எங் எங்க ஊர்ல இன்னைக்கு நல்ல மழை வேற. மழைனால என்ன செஞ்சேன், காலையில கோலம் கூட சிறுசா போட்டு முடிச்சோனமே மழை பெஞ்சிருச்சு. தூத்துக்குடி மாவட்டத்துல மழைன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி காலையில மழை வந்துருச்சு. சரி இப்ப கொஞ்சம் வெறிச்சிருக்கு. மண்கலவை ரெடி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இந்த பை குடுத்தே இப்ப எனக்கு 1 மாசம் ஆச்சு. அவங்க ஏற்கனவே ஒரு 6 மாசம் கழிச்சு தான் குடுத்தாங்க. நான் வைக்கிறதுக்கு இப்ப 1 1/2 மாசம் ஆயிருச்சு. இத இப்ப தான் கலந்து என்ன செய்ய போறோம், 6 க்ரோ பேக்ல நம்ம இப்ப இத எடுத்து வைக்க போறோம். வச்சுட்டு அடுத்தாப்புல விதை போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சு விட்டுற போறோம், ஒரு 2 நாள் நம்ம என்ன செய்யணும், நம்ம தண்ணி தெளிச்சு அப்படியே வச்சிரணும். வச்சிருந்தா தான் நம்ம இந்த எல்லா உரமும் சேர்ந்து தண்ணி மட்டும் தெளிச்சுட்டே வந்தோம்னா 2 நாள்ல நல்லா எல்லாம் கலந்துரும். கலந்ததுக்கப்புறம் என்ன செய்யணும், இத நம்ம க்ரோ பேக்ல போட்டு வச்சுட்டு 2 நாள் ஊற வச்சுட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், நம்ம வச்சோம்னா சரி, செடி நல்லா சிறப்பா வரும். ஏன்னா எல்லாமே ஒண்ணா கலக்கணும்ல, எல்லா உரமும் கலந்தது. அதனால. பாருங்க வியூவர்ஸ், 6 பேக்ல நம்ம இத என்ன செஞ்சுக்கணும், அள்ளி போட்டுக்கிடுவோம். அடு இத நம்ம போட்டுட்டு அடுத்தாப்புல இதுல வந்து கீரை வேற நடணும். நம்ம மல்லிச்செடி போடணும். ஒரு இதுல வெந்தயக்கீரை போடணும். ஒரு இதுல அரைக்கீரை போடணும். ஏன்னா இன்னும் அடுத்து தை மாசம் பிறந்துருச்சா, அதனால அதையும் போட்டு நம்ம விதைகளையும் என்ன செய்யணும், தை பட்டத்துக்கு நடுறதெல்லாம் நட்டு விடணும். அது போக இன்னொரு இதெல்லாம் பொன்னாங்கண்ணி கீரைலாம் வச்சிருந்தது ரொம்ப பூச்சி வந்துருச்சுன்னு சொன்னேன்ல, அதையும் என்ன செஞ்சிடணும், அதையும் ஒரு 2 க்ரோ பேக்ல எடுத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு காம்பை மட்டும் என்ன செய்யணும், நட்டு விடணும். இன்னும் அதுல இருக்க மண்ணையும் எடுத்து என்ன செய்யணும், இன்னும் 2 நாளைக்கு காயப்படணும் வெயில் வந்த பிறகு. காய போட்டு அடுத்தாப்புல அது இன்னும் ஒரு 6 க்ரோ பேக் இருக்குல்ல, அதுல எடுத்து வச்சுக்கிடணும் நம்ம. இப்போதைக்கு ஒரு க்ரோ பேக் போட்டாச்சு. அடுத்தாப்புல இன்னொரு க்ரோ பேக்லையும் நம்ம என்ன செஞ்சிருவோம், அள்ளி போட்டு விட்டுருவோம். இப்படி நம்ம 6 க்ரோ பேக்கே என்ன செய்வோம், ஃபுல் பண்ணிக்கிடுவோம். நமக்கு ஒரு அரை இதுக்கு மட்டும் போட்டாலே போதும். இங்க பாருங்க விவர்ஸ், இப்ப 6 பேக்ல நம்ம என்ன செஞ்சுட்டோம், இத வந்து ஒரு பாதிக்கு மேல போட்டு போட்டு வச்சிருக்கோம். இன்னைக்கு லீவு, காலேஜ் லீவுனால தான் இன்னைக்கு இந்த வேலைய செஞ்சிருக்கு. எப்படா லீவு கிடைக்கும் நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். பொங்கலுக்காக லீவ் விட்டுருக்காங்க. அதில தான் இந்த வேலைய நம்மளால என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. நான் மத்தியானத்துக்கு அப்புறம் கீரையெல்லாம் எடுத்துட்டு, அது எல்லாமே உடைஞ்சு அந்த இது இருக்கும்ல குடம், அதில தான் வச்சிருக்கேன் நானு. இந்த உடைஞ்ச குடத்துல வச்சிருக்கனால, அது ஃபுல்லும் என்ன செஞ்சுச்சு, நல்லா நொறுங்கிருச்சு. அதனால தான் நம்ம என்ன செய்ய போறோம், அத எடுத்து இப்ப மாத்த போறோம் நம்ம. மாத்திட்டு அதில அப்புறம் இதில வந்து ஒரு 2 பையில வச்சாலே போதுமானது நமக்கு. நல்லா சிறப்பா வந்துரும். இங்க பாருங்க எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. இத இன்னும் 2 நாளைக்கு என்ன செய்யணும், தண்ணி ஊத்தி ஒரு ஏற்கனவே மழை பெஞ்சுட்டு இருக்க நம்ம மழையில தூக்கி வச்சிட்டோம்னா, மழை தண்ணி படும்போது நல்லா சூப்பரா ஆயிரும். செடி எல்லாமேவும். எவ்வளோ செழிப்பா இருக்கு பாருங்க. இன்னைக்கு தண்ணி ஊத்துற வேலை நமக்கு மிச்சம். வீட்டுக்குள்ள சமையல் வேலை கொஞ்சம் இருக்கிறனால, இன்னைக்கு தண்ணி ஊத்துற வேலை கொஞ்சம் இதாயிருச்சு நமக்கு.
எவ்வளோ செடியெல்லாம் மழை பெஞ்சாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு பாருங்க. சிறப்பாக இருக்குது பாருங்க. மழை துளிலாம் எப்படி பட்டிருக்குன்னு பாருங்க. இது வந்து கல்வாழை செடி. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இந்த இது பாவக்காய் கொடி ஒன்று வந்து வச்சேன்னு சொன்னேன் பாருங்க. எங்களுக்கு பாருங்க விவர்ஸ். இதை முருங்கை மரத்தில் போய் பற்றிக்கிட்டு வராங்க. இதுக்கு ஒரு கம்பு வைக்கணும். வச்சா என்ன செஞ்சிடும், உயரமாக போயிடும். எவ்வளோ சிறப்பாகுதுன்னு பாருங்க. பட்டரை பீன்ஸும் ஒரு காயே வந்துருச்சு விவர்ஸ். அன்னைக்கு காமிக்க மறந்துட்டேன்ல. நாங்களுக்கு பாருங்க ஒரு குட்டியாக ஒரு காய் கிடக்கு பாருங்க. தெரியுதான்னு பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. குட்டியாக ஒரே காய் வந்துருச்சு. நானே அன்னைக்கு தான் பார்த்தேன். எனக்கே ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த பீக்கங்காலையும் ஒரே ஒரு காய் தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கு. இங்கே பாருங்க விவர்ஸ். பீக்கங்கால ஒரு காய் தான் நமக்கு அதில் வந்து தப்பிச்சிருக்கு. 3 காய் விட்டுச்சு. 3 காயில் ஒரு காய் தான் வந்திருக்கு. அடுத்து ஒரு காய் பூ வருது. அதுவும் நல்லா என்ன செஞ்சிடும், இன்னும் இதாயிரும். இங்கே கீழே வச்சுருந்தோம் பாருங்க பீக்கங்காய் கொடி. அதுவும் பாருங்க எவ்வளோ சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. பீக்கங்காய் கொடி இது வந்து சொரக்கான்னு தான் நினைக்கிறேன். என்னன்னு தெரில. இது ஒரு சொரக்காய் கொடி தான். இதுலையுமே நிறைய அடுத்தாப்புல தக்காளி செடியிலையும் அடுத்து நான் நிறைய பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. ஒரு மழை பெஞ்சோடனே எல்லா செடியுமே என்ன செஞ்சிருச்சு, நல்லா செழிப்பாக வருது. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இந்த பாருங்க கீரை செடி எப்படி இருக்குன்னு அன்னைக்கே காமிச்சேன்ல. எல்லாமே இங்கே பாருங்க கருது வாங்கிருச்சு. கருது வாங்கினதுனால தான் எடுத்துட்டு அதிலும் பூச்சி அரிச்சு ஓட்டை ஓட்டையாக ஆயிடுச்சு. இந்த இருக்கு பாருங்க. எல்லாமே இந்த குடத்துல தான் வச்சுருந்தேன். இந்த குடம் இங்கே பாருங்க தொட்டாலே இந்த அப்படி நொறுங்கி நொறுங்கி வருதா. அதனால் எடுத்துட்டு எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறேன், க்ரோ பேக்கில் வைக்க போகிறேன். நம்ம இந்த காம்பை திருப்பி நட்டு விட்டாலும் என்ன செஞ்சிடும், சிறப்பாக நமக்கு திருப்பி அடுத்தாப்புல கீரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இங்கே நம்ம செம்பருத்தி கன்று பதியம் போட்டோம்ல. இங்கே வந்து பாருங்க விவர்ஸ். இங்கே பாருங்க செம்பருத்தி எப்படி தழுத்து வந்துருக்குன்னு பாருங்க. எனக்கே ஒரு ஆச்சரியமா இருங்க பாருங்க. 3 நாள் தான் ஆகுது. 3 நாள் எவ்வளோ சிறப்பாக வந்திருக்குன்னு பாருங்க. நம்ம இப்படி எடுத்து என்ன செஞ்சோம்னா க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். அதேமாரி இதில் மல்லிகைப்பூ குச்சி வச்சுருந்தோம்ல. அங்கே பாருங்க விவர்ஸ். மல்லிகைப்பூ இங்கே பாருங்க. இது வந்து அடுக்கு மல்லி. எல்லாமே அடுக்குமல்லி குச்சி வச்சா அதுவும் தழுத்து வருது. அந்த மழை பெஞ்சோடனே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஃபார்மிங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. கொய்யா மரத்து மேலே ஏறி போகிறாங்க. கொடி அவரை வந்து அங்கே வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.